தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும தலைமை ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பேட்டியளித்த அவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करेंगे. விஜயுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில் தவறில்லை என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். कुछ जगहों पे ये भी खबर है कि कांग्रेस भी उनसे बात करने की कोशिश कर रही है. सभी लोग कर सकते हैं, इसमें क्या है. சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் SIR நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் சென்னையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், CPM, CPI, VCK, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 12 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 முறை வருவார்கள் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் நவம்பர் 4 முதல் வீடுதோறும் வரும் அதிகாரிகள் அங்கு இல்லாதவர்கள், இடம் மாறியவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவுகள் குறித்து ஆய்வு செய்து புதிய தகுதியுள்ள வாக்காளர் விவரங்களை சேகரிப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் உள்நோக்கம் இருப்பதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். திட்டமிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் SIR கணக்கீட்டு பணியை வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறுவதை முழு மனதுடன் வரவேற்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கூறினார். இது ஒரு சீர்திருத்தம். ஏறத்தாழ பலமுறை 8 முறை இன்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 8 முறை இதே போன்ற SIR இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. சராசரியாக 6.5 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த SIR இப்பொழுது 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. SIR குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அதை மேற்கொள்ளக்கூடாது என காங்கிரஸ் கட்சியின் KV தங்கபாலு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒரு செயல் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாட்டு இருக்கும்போது, நடவடிக்கையில் இருக்கும்போது அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடாது என்பது ஒரு மாண்பான விதி. நெல் கொள்முதல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்று விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலத்தூரில் நடந்த விழாவில் 141 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 117 பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தொடர்ந்து நல்ல மழை பெய்தது நல்லாட்சிக்கு அடையாளம் என்றார். திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. தென்காசி மாவட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சிலம்பம் சுற்றி அசத்தினார். கீழசுரண்டை வழியாக அரசு விழாவுக்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சருக்கு மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி வரவேற்பளித்தனர். இதனை கண்ட முதலமைச்சர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி அவர்களை பாராட்டினார். அப்போது மாணவர்களின் கையில் இருந்த சிலம்பத்தை வாங்கி தானும் சுற்றினார். இதனை பார்த்த அந்த பொதுமக்கள் உற்சாகம் அடைந்தனர்.
பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட சிஎம்டிஏ அனுமதி அளித்திருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைக்குள் குடியிருப்புகளை கட்ட அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தாவேக்குவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கட்சியின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதால் வருகிற 5ஆம் தேதி தாவேக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். சிறப்பு பொதுக்குழுவில் கூடி வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சியடைந்தனர். காலையில் சவரனுக்கு 1080 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 920 ரூபாய் அதிகரித்தது. இதனால் சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 90,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 11,325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 1,66,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய மொந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து தொடர்ந்து வலுவிழந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் இருக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. எதிரி படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் ரஃபேல் விமானத்தில் பறந்தது மறக்க முடியாத அனுபவம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் போர் விமானத்தில் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். சுமார் 30 நிமிட பயணத்திற்கு பிறகு விமானம் தரையிறங்கியது. இதன் மூலம் ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். ராமர் கோயிலை தொடர்ந்து சீதைக்கு கோயில் கட்டப்படும் என பீகார் தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தர்பங்காவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது மகனை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று லாலு பிரசாத் விரும்புவதாகவும் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று சோனியா காந்தி விரும்புவதாகவும் விமர்சித்தார். ஆனால் 2 பதவிகளும் காலியாக இல்லை என்றும் அமித்ஷா கூறினார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக இயக்குவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். முஷாபர்பூரில் நடந்த தேர்தல் பரப்புரையில் உரையாற்றிய அவர் சமூக நீதிக்கு எதிராக பாஜக இருப்பதாகவும் சமூக நீதியை அவர்கள் விரும்பவில்லை என்றும் சாடினார். तेजस्वी जी ने कहा नीतीश जी का चेहरा का प्रयोग हो रहा है, रिमोट कंट्रोल बीजेपी के हाथ में है. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உருக்கமாக பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் இல்லத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் கழுநீர்குளம் கிராமத்துக்கு சென்றார். அங்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாணவி பிரேமாவுக்கு கட்டப்பட்டு வரும் வீட்டை ஆய்வு செய்தார். மேலும் பிரேமாவிடம் செல்போன் மூலம் பேசினார். நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று வேலைவாய்ப்பை பெற்ற பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நகராட்சி நிர்வாகத்துறையில் புதிய ஊழியர்கள் நியமன முறைகேடு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்த குற்றச்சாட்டை அமைச்சர் KN நேரு மறுத்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமன அறிக்கை வெளியானதாகவும் 1 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதி இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நோக்கத்துடன் களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது எனவும் KN நேரு கூறியுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார்.
கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகா நிர்வாக குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார் கூட்டணி தொடர்பாக விளக்கம் அளித்தார். ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். எஸ்ஐஆர் குறித்து விவாதிப்பதற்காக நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வரும் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என திமுக கூட்டணி அறிவித்தது. இதில் பங்கேற்க வருமாறு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான கடிதத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் திமுகவின் தலைமை அலுவலக செயலாளர் பூச்சி முருகன் வழங்கினார். குடிமக்களின் அனைத்து கேள்விகள் குறைகளையும் நிவர்த்தி செய்யும் நோக்கில் தேசிய வாக்காளர் உதவி எண்கள் சேவையை தேர்தல் ஆணையம் செயல்படுத்தியுள்ளது. தேசிய தொடர்பு மையம் மூலம் 1800111950 என்ற கட்டணமில்லா எண் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான மைய உதவி எண்ணாக செயல்படும். ஒவ்வொரு மாநிலமும் அதன் சொந்த மாநில தொடர்பு மையம் மற்றும் மாவட்ட தொடர்பு மையம் ஆகியவற்றை அமைக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 1950 என்ற உதவி எண் மூலம் பூத் நிலை அதிகாரியை தொடர்பு கொண்டு தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்கள், கருத்துக்கள், பரிந்துரைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை செல்வதற்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் பலர் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல தொடங்கினர். வால்பாறை பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள நிலையில் அங்கு செல்வதற்கும் நாளை மறுநாள் முதல் கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சனிக்கிழமை முதல் இ பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே வால்பாறைக்குள் அனுமதிக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சென்னை மதுபான விடுதி மோதலை தொடர்ந்து போதைப்பொருள் பயன்பாடு வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக நேற்று நடிகர் கிருஷ்ணாவிடம் சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். எஸ்ஐஆர் என்கிற பெயரில் போலியாக வாக்காளர்களை சேர்ப்பது, நீக்குவது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் தாவேகா தரப்பு பங்கேற்கும் என்றார். அட்டவணை சீர்திருத்தங்கிற பெயரில் வாக்காளர்களை, தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்குவதும் போலி வாக்காளர்களை சேர்ப்பதும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். அது கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். ஆந்திராவில் மோந்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் சென்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு மேற்கொண்டார். பாபட்லா, அவனிகட்டா, நாகையலங்கா, கோடூர், நர்சபுரம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்து சேதத்தை மதிப்பிட்டார். பின்னர் அமலாபுரத்திற்கு சென்ற அவர் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டார். விவசாயிகளை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். விவசாய கடனை ரத்து செய்ய கோரி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் விவசாயிகள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சரும் பிரகார் கட்சி தலைவருமான பச்சுகடு தலைமையில் சுமார் 15,000 விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றனர். நாக்பூர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் போராடி வருவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை ஏரி நிரம்பி அருகே விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் நெல், வேர்க்கடலை, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. தொடர் மழை காரணமாக நெல்லூர்பேட்டை ஏரியும் நிரம்பி லிங்குன்றம் கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. விவசாய நிலங்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் சுமார் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 700 வாழை மரங்கள் சேதமடைந்தன. இது மட்டுமன்றி நெல், வேர்க்கடலை, வெண்டைக்காய் உள்ளிட்ட பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயத்தையும் விவசாயிகளையும் பற்றி தெரியாத புதிய தலைவர்கள் அறிக்கை வெளியிடுவதாக விஜயை குறித்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சித்தார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இப்பொழுது அறிக்கை விடும் தாவேகா தலைவர் விஜய் கொரோனா காலத்தில் எங்கிருந்தார் என கேள்வி எழுப்பினார். விவசாயிக்கு ஒரு மதிப்பு, இந்த இதில் விவசாயிக்கு மதிப்பு. பச்சை துண்டு யாரும் போனாலும் இப்போ பச்சை துண்டை போட்டுக்கிறாங்க. தலைவரெல்லாம் போய் பச்சை துண்டை போட்டுட்டு அங்கே விவசாயிக்கு கண்ணி வெடிப்பு போல அறிக்கை விடுறாங்க, போகிறாங்க. விவசாயிகளை பற்றி அரசியல் பண்ணுகின்றார்கள்.
காதலித்த பெண்ணை லண்டனிலிருந்து நெல்லைக்கு வரவழைத்து பதிவு திருமணம் செய்ய முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. பாளையங்கோட்டையை சேர்ந்த இசக்கி பாண்டியன் அதே பகுதியை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இதற்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை லண்டனுக்கு படிப்பதற்காக அனுப்பி வைத்துள்ளனர். இருப்பினும் இருவரும் தொடர்ந்து காதலித்து வந்த நிலையில் அவரை லண்டனிலிருந்து நெல்லைக்கு வரவழைத்து பாளையங்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அப்போது அங்கு வந்த இருதரப்பும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து விரைந்த போலீசார் காதல் ஜோடிகளை மீட்டு பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராமத்திற்குள் நுழைந்த யானை கூட்டத்தை வனத்துறையினர் விரட்டியடித்தனர். குணியல் கிராமத்தில் விவசாய நிலத்திற்குள் திடீரென 3 யானைகள் நுழைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் அதிக ஒலி எழுப்பக்கூடிய வாகனத்தை கொண்டு யானைகளை விரட்டினர். யானைகள் அங்கிருந்து வேகமாக ஓடியதை பொதுமக்கள் பார்த்து மிரண்டனர். தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து உசிலம்பட்டி சுற்றுவட்டார 58 கிராமங்கள் பயனடையும் வகையிலான 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடிக்கும் அதிகமாக இருப்பதால் 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி அணையின் நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பிற்கு ஏற்ப 300 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட்டது. தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோர் தண்ணீரை திறந்துவிட்டனர். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் சந்தித்து பேசினார். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படும் சூழலில் பசும் பொன் செல்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மதுரையில் உள்ள அரசினர் விருந்தினர் மாளிகையில் நேற்று இரவு தங்கினார். இதற்கிடையே பசும்பொன் செல்வதற்காக நேற்றிரவு மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு விருந்தினர் மாளிகையில் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசினார். அப்போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் உடனிருந்தார். முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழாவை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனர். காலை 8:30 மணிக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்துகிறார். அதன் பிறகு காலை 9:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம், வைகோ, V.K. சசிகலா, தினகரன், சீமான், தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் பசும்பொன் செல்கின்றனர். இதையொட்டி தென்மண்டல IG பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 10,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் சாலையில் வலம் வந்த கரடியை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். நேற்று மாலை ஆச்சக்கரையில் இருந்து மசினகுடி செல்லும் முச்சந்திப்பு சாலையில் கரடி ஒன்று வலம் வந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் உடனடியாக வாகனத்தை நிறுத்தினர். சிறிது நேரத்தில் வனப்பகுதிக்குள் கரடி ஓடியதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. சிவகங்கை மாவட்டம் காடையார்கோவில் அருகே வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகரந்தை கிராமத்தில் 118 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்நிலையில் கண்மாய்க்கு நீர் வரக்கூடிய 1.5 கிலோமீட்டர் தூரமுள்ள வரத்து கால்வாயை சிலர் ஆக்கிரமித்து விவசாய நிலமாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் 40 ஆண்டுகளாக தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியவில்லை என்று பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி அருகே புதுக்கோட்டை பகுதியில் பாசன வாய்க்காலில் மிதந்து வந்த முதலையை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் 7 அடி நீளத்திலான முதலையை பிடித்துச் சென்று முக்கொம்பு கொள்ளிடம் ஆற்றில் விட்டனர். வயல்வெளிகளுக்கு நடுவே பாசன கிளை வாய்க்காலில் முதலை பிடிப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் இன்று தென்கொரியாவில் சந்தித்து பேசுகின்றனர். உலகின் இருபெரும் பொருளாதார நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் நீடித்து வரும் நிலையில் உலகமே இந்த சந்திப்பை உற்று நோக்குகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வாகன உற்பத்திக்கு தேவையான முக்கியமான கனிமங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்ட தடையை சீனா விலக்கிக் கொள்ளும் என தெரிகிறது.
இந்த நூற்றாண்டின் சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்றான மெலிசா புயலின் கோர தாண்டவத்தால் ஜமைக்கா தீவு உருக்குலைந்து கிடக்கும் காட்சிகள்தான் இவை. கரீபிய கடலில் உருவான மெலிசா புயல் நேற்று முன்தினம் இரவு ஜமைக்கா தீவில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சூறாவளி காற்றால் ஏராளமான வீடுகள், மின் கம்பங்கள், மரங்கள் சேதமடைந்தன. இதுவரை 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஹைத்தி நாட்டில் மெலிசா புயல் பாதிப்பால் 40 பேர் உயிரிழந்தனர். ஜமைக்காவை புரட்டி போட்ட மெலிசா புயல் ஹைத்தி மற்றும் டொமினிக்கன் குடியரசு தீவுகளையும் பதம் பார்த்தது. அதன் பின்னர் கியூபாவை நோக்கி புயல் நகர்ந்தது. இதனால் அந்நாட்டில் ஹோல்குயின் உள்ளிட்ட நகரங்களில் பலத்த மழை பெய்தது. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 10 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது. மும்பை டிஒய் பாட்டில் மைதானத்தில் இரவு பகலாக இப்போட்டி நடைபெறுகிறது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாத ஆஸ்திரேலிய அணி வலுவான நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் இந்திய அணி 3 போட்டிகளில் மட்டுமே வென்று கடைசி அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மழையால் இன்றைய ஆட்டம் கைவிடப்பட்டால் ஏற்கனவே பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும். மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்க அணி முன்னேறியுள்ளது. கவுகாத்தியில் நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொண்டது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா கேப்டன் லாராவின் அதிரடி சதத்தால் 7 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன்கள் குவித்தது. இதையடுத்து விளையாடிய இங்கிலாந்து 42.3 ஓவர்களில் 194 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 125 ரன்களில் தோல்வியை தழுவியது. புரோ கபடி லீக் தொடரில் புனே அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற பரபரப்பான தகுதிச் சுற்றுப் போட்டியில் புனே பல்தன் 50-45 என்ற புள்ளிகள் கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸை வீழ்த்தியது. புனே வீரர் ஆதித்யா ஷிண்டே 21 புள்ளிகள் எடுத்து அணியில் வெற்றிக்கு வித்திட்டார். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் புனே அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அக்ராபாளையத்தில் கிராமத்தில் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் குளத்துமேட்டு தெரு, கங்கையம்மன் தெருக்கள் கனமழையால் பலத்த சேதமடைந்துள்ளன. இதனால் தெருவின் ஓரமாக மாணவர்கள் தட்டு தடுமாறி நடந்து செல்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆயிரக்கணக்கான தட்டாம்பூச்சிகள் வட்டமடித்ததால் பொதுமக்கள் வியப்படைந்தனர். காலை முதலே தட்டான்பூச்சிகள் இடைவிடாமல் பறந்து கொண்டிருந்ததால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை நீங்கியதன் காரணமாக தட்டான்பூச்சி அதிக அளவில் வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை அசோக் நகரில் பட்டப்பகலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அசோக் நகர் 4வது அவென்யூ பகுதிக்கு காரில் வந்தார். திடீரென அவரை சூழ்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது உடலை காவல்துறையினர் மீட்டு கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செமஸ்டர் தேர்வில் தோல்வியடைந்ததால் மனமுடைந்த நாகை அரசு மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த நிஷாந்த் நாகை அரசு மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் செமஸ்டர் தேர்வில் தோல்வியடைந்ததால் மனமுடைந்து இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அறையிலிருந்து நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வராததால் சக மாணவர்கள் சென்று பார்த்தபோது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து வேளாங்கண்ணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் அரசு பெண் அதிகாரி குறித்து அவதூறாக பேசியதற்காக பிசிக மாவட்ட செயலாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பாரதி என்பவருக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பிசிக மாவட்ட செயலாளர் அல் காலித், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் கண்ணன் ஆகியோர் தரக்குறைவான வார்த்தைகளில் விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாரதி அளித்த புகாரின் பேரில் அல் காலித், கண்ணன் மற்றும் பேக்கரி உரிமையாளர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் மீது பிணையில் வர முடியாதபடி 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.